ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் நீங்கள் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நியரில் கண்டிப்பாக பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இப்போதைக்கு அதாவது தற்போதைய சுச்சுவேஷனில் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணியும் உங்களுக்கான லோன் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி, அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இது ரெண்டையும் சப்மிட் பண்ணியும் உங்களுக்கான லோன் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இன்கேஸ் நீங்க பெரிய அமௌண்ட் லோனா பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்கம் ப்ரூஃபை சப்மிட் பண்ணியும் நீங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க உங்களுக்கான பிசினஸ் லோன் அப்படிங்கிறதுமே ஓடி ஆப்ஷன்ல வாங்கிக்க முடியும். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். தென் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் ப்ரூஃபை சப்மிட் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகே கேஸ், இந்த மாதிரியான பர்சனல் லோன் வழங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றின இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன், தென் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் நாம IDFC ஃபர்ஸ்ட் பேங்கினுடைய அவங்களுடைய அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் இவங்களுடைய அப்ளிகேஷன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணாலும் ஒரே மாதிரியான லோன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அதே சமயத்தில் இவங்க பேங்க் அப்படிங்கிறதுனால ஒரு பேங்க்ல என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான அனைத்து விதமான சர்வீஸ் அப்படிங்கிறதுமே இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லா இடங்கள்லையுமே இவங்க பிரான்ச்சஸ் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. ஸோ நாம நேரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் விசிட் பண்ணி நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இல்லை FD இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்கள் அப்படிங்கிறதுமே நீங்க அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அவங்களுடைய ஃபியூச்சர் இதெல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது பர்சனல் லோன் தான். அந்த விதத்தில் இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 20,000 இருந்து அதிகபட்சமாக 40 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து ஓவராலா 11% இருந்து அதிகபட்சமா 28% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுமே போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்றதுக்கான அந்த பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 9.99% per annum இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. தென் இதுல ஃபோர்க்ளோசர் பண்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 3 secondsல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துறதா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் வித்தின் 30 minutesல நீங்க லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே கிடையாது. ஒன்லி பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க லோனை ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 60 months வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் எப்போ வேணாலும் விட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 710க்கும் மேலே இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டினுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலே போதுமானது. பட் வீடியோ KYC அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுடைய கையில் பேன் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்பொழுது இவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதுமானது தான். ஸோ ஓவராலாக இதுவரையிலும் நம்ம இதில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் என்ன, இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து கன்சூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. கார் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. தென் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் நமக்கு பே லேட்டர் ஆப்ஷனில் 30,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இதுவே பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த 50,000 ரூபாய்க்கு இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 3,439 ரூபாய் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு எலிஜிபிள் கிடைச்ச அப்ரூவல் கிடைச்ச அந்த 50,000 அப்படியே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு
ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டாக 53,439 ரூபாய் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 23% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 24 months அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டாக நாம் 2,819 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அப்ரூவல் கிடைச்சா இந்த 50,000 டோட்டலாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது 2 வருஷத்துக்கு 17,656 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே வெல் கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி இதில் அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். சேம் டைம் அப்ரூவல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்காது. அதுக்குன்னு நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.